வணக்கம். இந்த பதிவு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்கான ஒரு பதிவு. இது புக் ஃபீடிங். உங்கள் வெற்றி பாதையில் படிக்கட்டாகும் முயற்சியில் புக் ஃபீடிங் இருக்குது. இந்த புக் ஃபீடிங்கோட நோக்கம் என்ன அப்படின்னா, படிக்காமல் சுற்றி இருக்கிற பிரச்சனையெல்லாம் யோசிச்சுக்கிட்டு ஃபேமிலியில் இருந்துட்டு நாம் பாதி படிச்சிட்டோம், இனிமேல் நம்ம லைஃப் அவ்வளோதான் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா, அவங்க புக் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான நோக்கத்துக்காக தான் இந்த யூடியூப் சேனலை. வீட்டில் படிக்காத லேடிஸ் இருக்காங்கன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு மோட்டிவ் பண்ணி படிக்க சொல்லுங்கள். லேடிஸுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து நிறைய திட்டங்கள் வரப்போகுது. டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருக்கவங்க டெட் எக்ஸாம் எழுதாமல் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு எழுதுங்க. உங்கள் புக்கை எடுத்து வச்சு படிங்க. ஓரளவு படித்தா கூட உங்களால் பாஸ் ஆகிட முடியும். இந்த பதிவு டீச்சிங்கில் இருக்கிறவங்க டெட் எக்ஸாம் எழுதுறீங்க இல்லையா, அவங்க 8th ஸ்டாண்டர்டில் இருக்கிற முக்கியமான கேள்விகள் பார்க்க போகிறோம். 8th புக்கே ரிவைஸ் பண்ணுற மாதிரி மொத்தம் 150 கேள்விகள் பார்க்க போகிறோம். இந்த பதிவில் 50 கேள்விகள் பார்க்க போகிறோம். நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தீங்க அப்படின்னா இது ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். இல்லைங்க, நான் இது வரைக்கும் 8th புக்கே படிக்கலைங்க, நான் 1 to 5th தான் படிச்சிருக்கேன், 8th படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா பேப்பர் 1க்கு கண்டிப்பாக 8th படிக்கணும். முக்கியமான கேள்விகளையாவது லாஸ்ட் டைமில் திருப்பி பார்த்துட்டு போங்க. அதில் முக்கியமாக இருக்கிற கொஷின்ஸ் கேட்பாங்க. உங்கள் நேரத்தை வீணாக்க விரும்பல, படிக்கலாம். 50 கேள்விகள் பார்க்க போகிறோம். நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டிங்கன்னா கூட உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். ஏற்கனவே நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நீங்களும் உங்களுக்கு முடிஞ்சதுன்னா ட்ரை பண்ணுங்கள். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், விஜயா மற்றும் இந்தியா அப்படிங்கிற இதழ்களை நடத்தியது பாரதியார். ஆன்சர் பாரதியார். இந்தியா, விஜயா 2 இதழ்களை நடத்தினது பாரதியார் தான். அடுத்து, தராசு சந்திரிகையின் கதை நூல்களின் ஆசிரியர் யார்? இதுவும் பாரதியார் தான். தராசு சந்திரிகையின் கதை இது 2த்தையும் எழுதுனது பாரதியார். அடுத்து, சிந்துக்கு தந்தை, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மறவன் என்றெல்லாம் பாரதியாரை பாராட்டினது யார்? சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மறவன் என்றெல்லாம் பாடினது பாரதிதாசன் தான். யாரை பாடினாரு? பாரதியாரை புகழ்ந்தார். பாரதியாரை இந்த பாட்டெல்லாம் பாடினது யார்? புகழ்ந்தது யார்? பாரதிதாசன் தான் புகழ்ந்திருப்பார். அடுத்து, 4வது கேள்வி சொன்ன இல்லையா, அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மறவன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? நம்ம பாரதியார். பாரதியார் பற்றி கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்கும், அதனால் படிச்சுக்கோங்க. அவரை என்னென்னலாம் சொல்லுவாங்க? கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர்னு பன்முகம் கொண்டவர். அவரோட இயற்பெயர் சுப்பிரமணிய பாரதியார், சுப்பையா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாட்டு எதுலேருந்து வந்ததுன்னு கூட கேட்பாங்க. நம்ம 8th புக்கில் ஃபஸ்ட்டு பாட்டு இருக்கு இல்லையா, வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே, வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே, வானம் அறிந்தது அனைத்தும் அறிந்தது வளர்மொழி வாழியவேன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அது எந்த தலைப்புலேருந்து எடுத்ததுன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. பாரதியார் கவிதைகள்ங்கிற பாடலில் புக்கிலேருந்து தமிழ்மொழி வாழ்த்து அப்படிங்கிற தலைப்புலேருந்து தான் எடுத்தாங்க இந்த வாழ்க நிரந்தரம்ங்கிற பாட்டு. 5வது கேள்வி பாருங்கள், வாழ்க அப்படிங்கிற வார்த்தை, ஏழ்கடல், சூழ்கலி, வாழ்க, இந்த வார்த்தைகளில் என்ன நயம் இடம்பெற்றிருக்குன்னு கேட்டிருக்காங்க. எல்லாத்துலேயும் இல்லு 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 வருது இல்லையா. இந்த இல்லு எத்தனாவதாக வந்திருக்கு? 2வதாக வந்திருக்கு. அப்போது இது எதுகை. 2வது எழுத்து ஒன்று போல் வந்ததுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்? எதுகைன்னு சொல்லுவோம். இதே வாழ்க, வாழிய, வானம், வன்மொழி இதெல்லாம் இருக்குது அந்த புக்கில், அதாவது அந்த பாட்டில். அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எழுத்து ஒன்றா வரும். ஃபஸ்ட்டு எழுத்து ஒன்றா வந்ததுன்னா என்ன சொல்லுவீங்க? மோனைன்னு சொல்லுவோம். அதே அந்த பாட்டில் இன்னொன்று கூட இருக்குது, என்னது? வாழியவே வாழியவேன்னு வரும். வையகமே, தமிழ்நாடே, தமிழ்மொழியே, ஏன்னு முடியும் நிறைய வார்த்தைகள். அந்த மாதிரி ஏன்னு லாஸ்ட்டில் முடியுது இல்லையா. இறுதி சொற்கள் ஒரே மாதிரி வந்தால் என்னன்னு சொல்லுவோம்? இயைபுன்னு சொல்லுவோம். இயைபு தொடைன்னு சொல்லுவோம். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த 6வது கேள்வி பார்க்கலாம். நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது? நமக்கு கிடைத்துள்ள பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியம் தான் நமக்கு கிடைத்த பழமையான நூல். அடுத்து, வளைகோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து எது? வளைகோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து என்னன்னு சொல்லுவோம்? வட்டெழுத்துன்னு சொல்லுவோம். வளைந்த கோடுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அதுலேயே நம்ம வட்டெழுத்து அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 1-2 பாடல்கள் இப்போ மாற்றிருக்காங்க. பட்டமரம் அப்படிங்கிற பாடலை 8th கொண்டு வந்து வச்சுருக்காங்க. 9th இருந்த பாட்டு இப்போ 8th எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. தென் தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுகளில் பிராமி வரி வடிவ எழுத்துக்கள் தான் இருந்துச்சு,
அதோட சேர்த்து என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னா தமிழி, தரமிழி, திராவிடி இந்த வரிவடிவ எழுத்துக்களாமும் காணப்படுது. இதை கண்டுபிடிச்சி சொன்னது யாருன்னு கேட்பாங்க. யார் அப்படின்னா நம்ம ஐராவதம் மகாதேவன் தான் கண்டுபிடிச்சார். ஐராவதம் மகாதேவன் தான் கண்டுபிடிச்சாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அசோகர் காலத்திய பிராமிய வரி வடிவத்திலேருந்து வேறுபடுதான் நம்மளோட எழுத்துக்கள். நம்ம எழுத்துக்களை என்னென்னு சொல்லணும்னு அவர் சொல்கிறாருன்னு கேட்பாங்க. நம்மளோட பழைய எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அதை பிராமின் என்று சொல்கிறத விட, பிராமி எழுத்துக்கள் தான் இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் பிராமின்னு சொல்கிறத விட நம்மளோட தமிழின்னு சொல்கிறாரு. தமிழி அப்படின்னோ இல்லை பழந்தமிழ்னோவே சொல்லுங்கள், நம்மளோடது பிராமி எழுத்துக்கள் கிடையாது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காரு. வேண்டுகோள் கொடுக்குறாரு. அப்படிங்கிறத தெரிந்து கொள்வோங்கிற பாக்ஸில் போட்டிருக்காங்க. அது இப்போ தான் சேர்த்துருக்காங்க. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட எழுத்துக்களை எப்படி சொல்கிறாரு ஐராவத மகாதேவன்? தமிழி, அப்படி இல்லைன்னா பழந்தமிழ்னு சொல்கிறாரு. இந்த செய்தியை அவர் எதில் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா இயர்லி தமிழ் எபிகிராஃபிங்கிற ஒரு ஆய்வு கட்டுரையில் சொல்லியிருக்காரு. இயர்லி தமிழ் எபிகிராஃபி அப்படிங்கிற ஒரு ஆய்வு கட்டுரையில் சொல்லியிருக்காரு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்களை என்னன்னு சொல்கிறோம்? கண்ணெழுத்துக்கள்னு சொல்கிறோம். கண்ணெழுத்துப்படுத்த எண்ணு பல்பொதி அப்படின்னு சொல்கிறது எதுன்னு கேட்பாங்க. சிலப்பதிகாரம். கண்ணெழுத்துப்படுத்த எண்ணு பல்பொதின்னு சொல்கிறது சிலப்பதிகாரம்னு சொல்லுவாங்க. அதையும் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து அதே மாதிரி இன்னொன்று கூட இருக்குது. தமிழ் மொழியை அறிய 2 வகையான எழுத்துக்கள் இருந்துச்சு, அதை சொல்கிற கல்வெட்டு எதுன்னு கேட்கலாம். அரச்சலூர் கல்வெட்டு தான் அதை சொல்லுது. 9வது கேள்வி பாருங்கள். எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் யார்? நம்ம வீரமா முனிவர். எழுத்துக்களில் புள்ளி வைக்கிறதுனால ஏற்படுற குழப்பத்தை களைஞ்சது யார் அப்படின்னு கேட்டால் நம்ம வீரமா முனிவர் தான். 10வது கேள்வி. கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கப்படுபவை எவை? கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிடைப்பவை என்னன்னு கேட்டிருக்காங்க. 3ஆம் நூற்றாண்டுலேருந்து என்ன கிடைக்குது அப்படின்னா கல்வெட்டுகள் தான் கிடைக்குது. கல்வெட்டுகள் கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் செப்பேடுகளும் கிடைக்குது. செப்பேடுகள் 7ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்குது. இந்த கல்வெட்டு செப்பேடுகள் ரெண்டுத்துலேயுமே 2 எழுத்துக்கள் இருந்துச்சு. அது என்னென்ன? வட்டெழுத்து, தமிழ் எழுத்து. செப்பேடுகள் கிடைக்கிறது 7ஆம் நூற்றாண்டுலேருந்து. செருப்பு இல்லை செப்பல் ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 ரூபா கொடுத்தா செப்பல் கிடைக்கும்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் 3 ரூபா கொடுத்தாலே கல்வெட்டை போய் பார்த்துடலாம். 3 ரூபா கல்வெட்டு கும்ப செலவு கம்மி. 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிடைக்குது. ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். 7ஆம் நூற்றாண்டுலேருந்து கிடைக்கிறது செப்பேடுகள். இந்த ரெண்டுத்துலேயுமே 2 வகையான எழுத்துக்கள் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா வட்டெழுத்துக்களும் தமிழ் எழுத்துக்களும் தான் இருந்துச்சு. இதை இதுக்கான ஆதாரம் வட்டெழுத்தும் தமிழ் எழுத்துக்களும் இருந்துச்சுங்கிறதுக்கான ஆதாரம் தான் அரச்சலூர் கல்வெட்டு. 11வது கேள்வி பார்க்கலாமா? 7ஆம் நூற்றாண்டு முதல் கிடைப்பவை என்ன? 7 ரூபாய் இருந்தால் என்ன வாங்கலாம்? செப்பேடுகள் வாங்கலாம்னு சொன்னோம் இல்லையா? 7ஆம் நூற்றாண்டு முதல் கிடைப்பவை செப்பேடுகள். அடுத்து 12வது கேள்வி பாருங்கள். எந்த நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளில் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன? எந்த நூற்றாண்டுக்கு பிறகு? 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு. ஏன்னா முதலாம் ராசராச சோழனின் ஆட்சி காலமான 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கிறது தான் தமிழ் எழுத்துக்கள் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கிற கல்வெட்டுகளில் என்ன எழுத்து இருக்குது? தமிழ் எழுத்துக்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி தான் இந்த வட்ட எழுத்து இதெல்லாம் கலந்து வந்த 2 எழுத்தும் சேர்ந்து வந்ததுன்னு இருக்கு இல்லையா, அது இருக்குது. அடுத்து 13வது கேள்வி. கண்ணெழுத்துக்கள் பற்றி குறிப்பிடுவது நான் சொன்னேன் இல்லையா, கண்ணெழுத்துப்படுத்த எண்ணு பல்பொதின்னு சொல்கிறது நம்ம சிலப்பதிகாரம். இது என்னத்தை சொல்லுது அப்படின்னா கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள்னு சொல்லுது. அதுதான் இந்த ஐராவதம் மகாதேவன் சொல்கிறாரு. ஐராவதம் மகாதேவன் சொல்கிறாரு. மகாதேவன் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடவுள் சொல்கிறாரு பிராமி எழுத்துக்கள்னு சொல்ல தேவையில்லை, ஒன்று தமிழ்னு சொல்லுங்கள் இல்லை பழந்தமிழ்னு சொன்னாலே போதுன்னு சொல்கிறாரு. கடைச்சங்க காலத்துலேருந்து வந்த தமிழ் எழுத்துக்களை பற்றி சீர்திருத்தம் ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 14. 20ஆம் நூற்றாண்டில் எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் யார்? நம்ம பெரியார். 20ஆம் நூற்றாண்டில் எழுத்து சீர்திருத்தம் செய்தது யார் அப்படின்னா நம்ம பெரியார் தான் செஞ்சுருப்பார். அவர் என்னெல்லாம் பண்ணியிருப்பாருன்னா இந்த நை லை அதெல்லாம் முன்னாடி மேலே சுழிச்சிருப்பாங்க. இப்படி சுழிச்சது இல்லை நை போடுறதுக்கு இப்படி போடாமல் போட்டுட்டு இப்படி மேலே இப்படி சுழிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்ததெல்லாம் மாற்றினவர் நம்ம பெரியார். எழுத்து சீர்திருத்தம் செய்தது 20ஆம் நூற்றாண்டில் பெரியார்.
இது இல்லாமல் வீரமாமுனிவர் வந்து ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு, புள்ளி வைக்கிறது, சுழியிட்டு எழுதுறது, ஓவை வந்து ஓன்னு சுழிக்கிறது, அதெல்லாம் செஞ்சது தான் வீரமாமுனிவர். மிகப்பெரிய சீர்திருத்தம் செய்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா வீரமாமுனிவர். 20ஆம் நூற்றாண்டுன்னு கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா உங்களுக்கு பெரியார். கவலைப்படாதீங்க, 2 பேரையும் சேர்த்து ஆப்ஷனில் கொடுக்க மாட்டாங்க. அதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள், 15வது கேள்வி பாருங்கள். எழுத்துக்கள் எத்தனை இடங்களில் பிறக்கின்றனன்னு கேட்டிருக்காங்க. எழுத்துக்கள் வந்து உயிரின் முயற்சியால் உடம்புலேருந்து வர்ற காற்று எந்தெந்த இடத்துல, மார்பு, தலை, கழுத்து, மூக்கு அப்படிங்கிற 4 இடங்கள்லேருந்து பிறக்குது. அதனால தான் வந்து எழுத்துக்கள் பிறக்கும் இடம் 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே எழுத்துக்கள் பிறப்பின் வகைகள் கேட்கலாம். எழுத்துக்களை பிறக்கிறத எத்தனை வகையாக பிரிக்கிறோம் அப்படின்னா, இடப்பிறப்பு, முயற்சி பிறப்புன்னு 2ஆக பிரிக்கிறோன்னு படிச்சுக்கோங்க. எழுத்துக்களின் பிறப்பினை 2ஆக பிரிப்பார்கள். இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு. இடம்தான் வந்து 4. அந்த முயற்சி இருக்கு இல்லையா, அந்த முயற்சி வந்து வேறு ஒலிகளாக தோன்றோம், அதை வந்து சொல்லியிருப்பாங்க. பார்க்கலாம். அடுத்து, உயிரெழுத்துக்கள் எங்கே பிறக்குது? உயிர் கழுத்து. உயிரெழுத்துக்கள் 12ம் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்குது. கழுத்தை வெட்டிட்டு என்ன ஆகிடும்? உயிர் போயிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கழுத்து உயிர். மெல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம், மெல்லின எழுத்து மூக்கு. மே மூணு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்கு மூ வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மெல்லின எழுத்துக்கள் மூக்கு. இடையின எழுத்துக்கள் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, இடையின எழுத்துக்கள் கழுத்து. தலைக்கும் உடம்புக்கும் இடையில இருக்குல்ல கழுத்து, அதனால அது இடையின எழுத்துக்களும் அதிலே தான் பிறக்குது. உயிரெழுத்துக்களும் கழுத்தில் தான் பிறக்குது. இடையின எழுத்துக்கள் தலைக்கும் உடம்புக்கும் இடையில இருக்கிறது என்னது? கழுத்து. அதனால அதில் இடையின எழுத்துக்கள் பிறக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம், ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. ஆயுத எழுத்து தலையில், ஆயுத எழுத்துக்கு 3 புள்ளி வைப்பாங்களா, அதுமாரி 3 தடவை தலையில் குட்டு வைப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 20வது கேள்வி, வலின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மார்பு. வலிமையாக ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா மார்பு வந்து உறுதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா. வல்லின எழுத்து மார்பு. அடுத்து 21வது கேள்வி, இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்து. இது எழுத்தை சொல்லி பார்த்தீங்கனாலே நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். ஊ ஊ அப்படின்னு ஊழையிடும்போது என்ன வரும்? இதழ்கள் குவிந்து இருக்கும். அடுத்து, நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் இட்டு இன்னு பிறக்கும். நாவின் நுனி அன்னத்தின் நுனி இட்டு இன்னு. அடுத்து 23வது கேள்வி, கீழிதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் இவ்வு. சொல்லி பார்த்தீங்கனாலே தெரியும், எழுத்து சொன்னாலே இவ்வுன்னு வந்துடும். கீழ் உதடு போயிட்டு மேல்வாய் பல்லோட சேரும், அதுதான் வந்து இவ்வு. 24வது கேள்வி, நெல் குத்தும் போது பாடும் பாட்டு. நெல் குத்தும் போது பாடும் பாட்டு வல்லைப்பாட்டு. நெல் குத்தும் போது பாடும் பாட்டு தான் என்னன்னு சொல்கிறோம்? வல்லைப்பாட்டு என்று அழைக்கிறோம். பாட்டு என்னன்னு சொல்லுவோம்? வல்லைப்பாட்டுன்னு சொல்லுவோம். இந்த பாட்டை இப்போ எடுத்துட்டாங்க, இருந்தாலும் இந்த கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. நெல் குத்தும் போது பாடும் பாட்டு வல்லைப்பாட்டு. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுபவர் நம்ம வாணிதாசன் தான். வாணிதாசன் வேர்ட்ஸ்வொர்த்னு சொல்கிறோம். தமிழ் தாத்தா யார்? உவே சுவாமிநாதன். மறைமலை அடிகளை என்னன்னு சொல்லுவோம்? தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை யாருன்னு கேட்டால் நம்ம மறைமலை அடிகள். பாவலர் மணின்னு யாரை சொல்கிறோம்? பாவலர் மணியும் பாரதிதாசன். பாவலர் மணி பாவேந்தர் பாரதிதாசனை தான் வந்து பாவலர் மணின்னு சொல்கிறோம். தமிழ் தென்றல்னு யாரை சொல்லுவோம்? திருவிக. திருவிக தான் வந்து யார்? டிவிகேன்னு ஆயிட்டார்ல, திருவிக வந்து தமிழ் தென்றல் அப்படின்னு அழைக்கிறோம். காந்திய கவிஞர் யார்? நாமக்கல் வே ராமலிங்கனார் தான் வந்து காந்திய கவிஞர்னு சொல்லுவோம். அடுத்து, அரங்கசாமி என்ற எத்திராசலு என்பது யாருடைய இயற்பெயர்? வாணிதாசனின் இயற்பெயர். அரங்கசாமி என்கின்ற எத்திராசலு அவருடைய இயற்பெயர் என்னது? வாணிதாசன். அடுத்து 27வது கேள்வி, நாம நீர் என்பதன் பொருள் என்ன? நாம நீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல். நாம நீர்னா அச்சம் தரும் கடல். மேரு அப்படின்னா தான் இமயமலை. மேரு அப்படின்னா இமயமலை. பொற்கோட்டு அப்படின்னா என்ன வரும்? பொன்மயமான சிகரத்தில்னு வரும். திகிரி அப்படின்னா சக்கரம். திகிரி அப்படின்னா சக்கரம். ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்றதெல்லாம் கூட சொல்லிடுவீங்க. அலர்னா மலர்றது,
ஞாயிறுனா கூட கதிரவன். ஆனால் இந்த திகிரி, மேரு, நாமநீர் இதெல்லாம் வந்து குழப்பம். அந்த 4த்தையுமே பொறுத்துகையாக கொடுத்துருவாங்க. பொற்கோட்டுன்னா பொருள் அப்படிங்கிறத வச்சு பொன்மைமான சிகரம்னு சொல்லிடலாம். நாமநீருங்கிறத ரொம்ப டவுட்டாக இருக்கும். அச்சம் தரும் கடல். அடுத்த கேள்வி பாருங்கள், 28வது கேள்வி. காடர்களின் கதைகள் சிலவற்றை யானையோடு பேசுதல் என்ற தலைப்பில் தமிழாக்கம் செய்தவர் யார்? ஆன்சர் வ கீதா. ஆன்சர் வ கீதா தான் வந்து காடர்களின் கதைகள்ங்கிறத தமிழாக்கம் செஞ்சார். அதை எழுதுனது யார்? மணிஷாண்டி, மாதுரி ரமேஷ். இவங்க தான் வந்து காடர்களோட கதையை தொகுத்தாங்க. அதை தமிழாக்கம் செஞ்சது தான் நம்ம வ கீதா. அடுத்து தொடுவானம் தமிழச்சி என்னும் நூல்களை எழுதுனது வாணிதாசன். தொடுவானம் தமிழச்சி நூல்களை எழுதுனது வாணிதாசன். அடுத்து பருத்தி செடிகள் எல்லாம் சிதைவடைந்த நாடு எது? காங்கேய நாடு. பருத்தி செடிகள் எல்லாம் சிதைவடைந்த நாடு காங்கேய நாடு. அடுத்து கோணக்காத்து பாடலில் கவிஞர் வேண்டும் தெய்வம் எது? குமரேசா. இப்படி ஒப்பிதமானால் நாங்கள் எப்படி ஆவோம் குமரேசா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. முருகனை தான் வேண்டியிருப்பார். யாரை வேண்டியிருப்பார்? ஆன்சர் முருகன். 32வது கேள்வி. பஞ்சகும்மிகள் என்னும் நூலை தொகுத்தது யார்? நம்ம சே ராசு அப்படிங்கிறது தான் வந்து பஞ்சகும்மிகள்ங்கிற நூலை தொகுத்தவர். அடுத்து காத்து நொண்டி சிந்து இயற்றியது வெங்கப்பூர் சுவாமிநாதன். காத்து நொண்டி சிந்து பாடலை இயற்றினது வெங்கப்பூர் சுவாமிநாதன். அடுத்து அமெரிக்காவில் புஜே சவுண்ட் என்னும் இடத்தை சுற்றி வாழ்ந்த பழங்குடியரை தான் என்னன்னு சொல்கிறோம்? சுகுவாமீஸ்ன்னு சொல்கிறோம். இந்த லெசனையும் தூக்கிட்டாங்க. இதனால் இந்த ஒரே ஒரு கொஷினாவது கேட்க வாய்ப்பு இருக்குது. போன எடிஷனில் இருக்குது. அதனால் அமெரிக்காவில் புஜே சவுண்ட் என்னும் இடத்தை சுற்றி வாழ்ந்த பழங்குடியினர் யார்? நம்ம சுகுவாமீஸ். 35. சுகுவாமீஸ் பழங்குடியினரின் தலைவராக விளங்குனது யார்? நம்ம ஷியாட்டல். சுகுவாமீஸ் பழங்குடியினரின் தலைவராக விளங்குனது ஷியாட்டல். 36. தமிழக பழங்குடிகள் என்னும் நூலை எழுதியவர் பக்தவச்சல பாரதி. தமிழக பழங்குடிகள் என்னும் நூலை எழுதியவர் பக்தவச்சல பாரதி. அடுத்து காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று என்னன்னு சொல்கிறோம்? குறிப்பு வினைமுற்று. காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டுவது குறிப்பு வினைமுற்று. அடுத்து கரெக்டாக பொருந்தி இருக்குது எதுன்னு கேட்குறாங்க. உலக ஈர நில நாள் பிப்ரவரி 2, ஓசோன் நாள் செப்டம்பர் 16, உலக இயற்கை நாள் வந்து அக்டோபர் 3, வனவிலங்கு நாள் வந்து அக்டோபர் 4. இதில் எது சரியாக பொருந்திருக்கு அப்படின்னா 1, 2, 3, 4 எல்லாமே கரெக்டாக பொருந்திருக்கு. படிச்சுக்கோங்க. அடுத்து 39வது கேள்வி. புகழாலும் பழியாலும் அறியப்படுவது எது? புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுவு நிலைமை. தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த குறளுக்கான விளக்கம்தான் இது. புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுவு நிலைமை. 40வது கேள்வி. பயனில்லாத கலர் நிலத்துக்கு ஒப்பானவர் யார்? கல்லாதவர்கள் தான். எந்த வயதாக இருந்தாலும் கல்லாதவர்களை பயனில்லாத கலர் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால் படிக்கிறது வாழ்க்கையின் எல்லா நிலைகளையும் உங்களுக்கு துணை புரியும். அடுத்து பழி வரும் முன்னே காக்காதவன் வாழ்க்கை நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட எதை போல அழிந்துவிடும். வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன் வைத்துரு போல கெடும் அப்படின்னு சொல்லியிருப்பார் திருவள்ளுவர். வைக்கோல் போர் மாதிரி. எரியிற நெருப்புக்கு முன்னாடி வைக்கோல் போரை வச்சா என்ன ஆகும்? கொஞ்ச நேரத்தில் வைக்கோல் போரும் சூடாகி அதுவும் பஷ்பமாயிடும், எரிஞ்சிடும். அதை தான் சொல்லியிருக்காரு. வர்றதுக்கு முன்னாடி காத்து கொள்ளலை அப்படின்னா உங்கள் வாழ்க்கையும் அந்த மாதிரி ஆகிடும்னு சொல்லியிருப்பாரு. பழி வரும் முன்னே காத்து கொள்ளாதவன் வாழ்க்கை வைக்கோல் போர் போல அழிந்துவிடும். அடுத்து 42வது கேள்வி. நீலகேசி கூறும் நோயின் வகைகள் எத்தனை இருக்காங்க? தீர்வனவும் தீரா திறந்தனவும் அந்த பாடல் இருக்கு இல்லையா? அதில் சொல்லியிருப்பாங்க. நீலகேசி கூறும் நோயின் வகைகள் வந்து 3. அந்த நோய் தீர்க்கும் மருந்துகளும் 3ன்னு தான் சொல்லியிருப்பாங்க. அந்த மருந்துகள் கூட கேட்பாங்க. நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம். மாற்றி கொடுத்தாங்கன்னா கண்டுபிடிக்கிறது கடினம். நல்லறிவு, நல்ல காட்சி, நல்லொழுக்கம். யோசித்து பார்த்திங்கன்னா இந்த 3 இருந்தால் எல்லாத்தையுமே ஜெயிச்சிட முடியும். நமக்கு நல்ல அறிவு இருக்கணும். நம்ம பார்க்குற காட்சி வந்து எப்பயுமே நல்லதையே பார்க்கணும்.
ஒழுக்கம் வந்து நல்லொழுக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. 3 நோய்கள் 3 மருந்துகள். அடுத்து ஐஞ்சிறுகாப்பியங்களில் ஒன்று எது? நீலகேசி. நீலகேசி வந்து ஐஞ்சிறுகாப்பியங்களில் ஒன்று. 44வது கேள்வி பாருங்க. நீலகேசி எந்த சமய கருத்துக்களை கூறுகிறது? சமண சமய கருத்துக்களை. சமண சமய கருத்துக்களை எதன் அடிப்படையில் கூறுதுன்னு கூட கேட்கலாம். வாதங்களின் அடிப்படையில் கூறுது. நீலகேசியில் கடவுள் வாழ்த்து நீங்களாக எத்தனை சருக்கம் இருக்குது? 10 சருக்கங்கள் இருக்குது. எதுக்கு இதில் வந்திருக்கு? தீர்வனவும் ஊர்வனவும் யார்வினவும் நேர்வனவே பேர்தற்கு தீர்தற்கு ஊறுதல் இதெல்லாம் வந்து எதுகை. முரண் கேட்பாங்க. தீர்வனவும் தீரா திறந்தனவுங்கிறத கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா முரண்னு அர்த்தம். தீர்வனவும் தீரா திறந்தனவுங்கிறது முரண். அடுத்து 46வது கேள்வி பாருங்கள். ஆர்டிகுலேட்டரி ஃபோனிட்டிக்ஸ் என்பதன் தமிழ் சொல். ஆர்டிகுலேட்டரி ஃபோனிட்டிக்ஸ் என்பதன் தமிழ் சொல் வந்து ஒளிபரப்பியல். ஒளிபரப்பியல் தான் வந்து ஆர்டிகுலேட்டரி ஃபோனிட்டிக். 47வது கேள்வி பாருங்கள். அலர்ந்தவர் என்பதன் பொருள் என்ன? அலர்ந்தவர் அப்படின்னா வறியவர். அளந்தவர்னா வறியவர். செராமைனா வெறுக்காமை. கிளைனா உறவினர். இந்த பாடல் தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஆற்றுதல் என்பது ஒன்று, அளந்தவருக்கு உதவுதல். போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. இந்த பாட்டு படித்து வச்சுக்கோங்க. நோன்றல் அப்படின்னா பொறுத்தல். போற்றார் அப்படின்னா பகைவர். கிளைனா உறவினர். ஓகேவா? மறாமைனா மறக்காமை. அதே செராமைனா வெறுக்காமைன்னு அர்த்தம் வரும். அடுத்து 150வது கேள்வி இல்லை, 48வது கேள்வி. 150 பாடல்களை கொண்ட நூல். அதே மாதிரி கலிப்பா என்னும் பாவகையால் ஆன நூல். கலிப்பாவால் ஆனது கலித்தொகை தான். கலிப்பாவால் ஆனது கலித்தொகை. இது குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தைக்களி, பாலைக்களின்னு 5 பிரிவுகளை உடையது. இந்த கலித்தொகையை தொகுத்தது யாருன்னு கேட்பாங்க. நல்லந்துவனார். கலித்தொகையை தொகுத்தது நல்லந்துவனார். இவர் தான் வந்து நெய்தல் களியையும் பாடியிருப்பாருங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இது பாடல் 150 பாடல்களை கொண்டது கலித்தொகை. அடுத்து 49வது கேள்வி. செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுபவர் ரா இளங்குமரனார். செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுறது ரா இளங்குமரனார். அடுத்து 50வது கேள்வி. ஓரெழுத்து ஒரு மொழி 42 அப்படின்னு சொன்னது யாரு? ஓரெழுத்து ஒரு மொழி 42 அப்படின்னு சொன்னது நன்னூலார். நோ மற்றும் து இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஓரெழுத்து ஒரு மொழி வந்து மொத்தம் 42 அப்படின்னு சொன்னது நம்ம நன்னூலார். இதோட 50 கேள்விகள் முடியுது. 51வது கேள்வி. புலியின் தோலை பொருத்தி கொண்ட பசு. இதில் கூறப்பட்டுள்ள அணி என்ன? என்ன அணின்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இதில் 8th வர்ற அணியை கேட்பாங்க. அதனால் அந்த திருக்குறளை ஒரு பேஜை எடுத்து அதில் என்னென்ன அணி வந்திருக்குன்னு ஒரு தடவை படிச்சுங்க. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கொடாமை சான்றோருக்கு அணி அப்படின்னு சொல்கிறது என்ன அணி? ஓமை அணி. ஏன்னா சீர்தூக்கும் துலாக்கோல் போல் அப்படின்னு வந்துச்சுல்ல, போல் அப்படின்னு வர்றதுனால அது ஓமை அணி. அதே மாதிரி வலியின் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் பொறுத்த மெய்ந்தற்று. அதுதான் இந்த கேள்வி. இதுக்கு என்ன அணின்னு நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. அதுக்கு அடுத்தும் சில அணிகள் இருக்குது. வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்துரு போல அப்படி வந்துச்சு இல்லையா, அது ஓமை அணி. கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து அப்படிங்கிறதும் பிரிது மொழிதல் அணியில் வரும். இதில் இருக்கிற குறள்லேருந்து கொஷின்ஸையும் கொஞ்சம் பாக்ஸில் இருக்கிறதையும் படிச்சுக்கோங்க. பேப்பர் 1 இருக்கிறவங்க, பேப்பர் 2 இருக்கிறவங்க லைன் பை லைன் எல்லாமே படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக 8th நிறைய கேள்விகள் இடம்பெறும். தொடர்ந்து படிங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். நன்றி, வணக்கம்.